எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். மண்டே நைட்டு 2 பேர் வந்திருக்கோம். 2 பேர் கட் அடிச்சுட்டாங்க. நானும் முதலாளியும் தான் இன்னைக்கு ரிவ்யூ. மேட்சே இன்னைக்கு கட் அடிச்சிருச்சு பாதி. பாதி மேட்ச் தான் நடந்தது. டிசி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். வெற்றி யார் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க? கண்டிப்பாக டிசி தானே. எஸ்ஆர்ஹெச் டாப் நியூஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் அஃபிஷியலி எலிமினேட்டட் ஃப்ரம் த டோர்னமெண்ட்டு. 3 இந்த குரூப்போட சேர்ந்து அவங்களும் ஐக்கியம் ஆயிட்டாங்க. சிஎஸ்கே, ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச் 3 பேரும் இப்போ எலிமினேட்டடு. டிசி தானே ஹாப்பியா இருப்பாங்க. நீ என்ன நினைக்கிற? நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, அப்புறம் நான் கன்டினியூ பண்றேன். இல்ல மேட்ச் ஆரம்பிச்ச உடனே அந்த பவர் பிளேல வந்தோடனே நம்ம விட்டுட்டு எஸ்ஆர்ச்சி அந்த தூரமா போற மாதிரி ஏதோ படிச்சுட்டு வந்தாலும் விட்டு எடுத்துட்டு போன மாதிரி தெரிஞ்சு. என்னடா நம்ம விட்டு போயிடுவாங்களா, பெஞ்ச் விட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தா நல்ல வேலை மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு. நல்ல வேலைன்னு சொல்லக்கூடாது, அவங்க நல்லா பவுலிங் போட்டாங்க. பேட் நியூஸ், அவ்வளவுதான். பேட் நியூஸ். அவங்களுக்கு ஒரு சின்ன ஹோப். ஆனா அவங்க இன்னைக்கு பண்ண பெர்ஃபார்மன்ஸுக்கு தே டிசர்வ் வின். ஸோ டெஃபினட்டா டிசி வில் பி லக்கியஸ்ட். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் கிடைக்குது. கண்டிப்பா இந்த டோட்டல் வந்து சேஸ் பண்ணிருப்பாங்க. சேஸ் ஆமா நீங்க வெட்டினாதான் 6 ரூபா வெட்டுமா, நாங்களும் வெட்டுவோம் அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டதா ஸ்டார்க் போட்டிருக்க மாட்டாரா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே ஃபேன்ஸ், டிசி ஃபேன்ஸ். அது போட்டிருக்கலாம். ஆனாலும் அன்லெஸ் இது ஆர்ஆர் ஆக இருந்தா மட்டும், ராஜஸ்தானா இருந்தாதான் இந்த சேஸ வந்து தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இது கஷ்டம் தான். பிச்சும் சொல்ற அளவுக்கு இல்ல. நல்ல பவுலிங் போட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அது யூ டு அப்ரிஷியேட். ஆமா, அதுக்காக 200 220 பிச்சும் கிடையாது. கொஞ்சம் பவுன்ஸ் இருந்துச்சு. அது என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். கொஞ்சம் பவுன்ஸ் இருந்துச்சு பிச்சில். நல்லா போட்டாங்க. அது அது ரொம்ப முக்கியம். அன்பிளேயபிள் பிச்செல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒழுங்காக விளையாண்டுதான் 170 180 அடிச்சிருந்துருக்கலாம். பட் இவங்க அதை பண்ணலை. நல்லா பேக் ஆஃப் லேருந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி போட்டாங்க. கருணா ரோட்டன் பால் ரொம்ப நல்ல பால். அதை கொஞ்சம் அடிக்கணும்னா அவர் பளிச்சுன்னு அடிச்சிருக்கலாம். அதையும் அவர் செய்யலை. ஃபாஃப் வந்து அவர் ஸ்வைப் பண்ணார், அக்ராஸ் அவுட் ஆயிட்டாரு. அதே மாதிரி தான் கேஎல் ராவலும் ஒரு ஷார்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு அவர் அவுட் ஆனார். அபிஷேக் பொருள் லீடிங் ஏஜ் வாங்கிடுச்சு. ஸோ அதான் அவங்க நல்லாவும் போட்டாங்க, இவங்களும் கொஞ்சம் போர் ஷார்ட் செலெக்ஷன். அதனால அப்படி போயிடுச்சு. நேற்று என்ன நடந்துச்சோ அதே தான் இன்றைக்கும் நினைச்சு. ஹர்ஷதீப் எப்படி கேமை பவர் பிளேலே பிரேக் பண்ணாரோ இன்னைக்கு அதே மாதிரி கேமை பவர் பிளேலே பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ஸ். டெய்லி அந்த டீம்ஸ் சொல்கிறாங்க. நம்ம நேற்று டிஸ்கஷனில் சொன்னோம், இதெல்லாம் தாண்டி வந்தாலும் அந்த டெத்து ஹிட்டிங் டெல்லி வந்து நல்லா டெத்தில் அடிப்பாங்க, எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் ரன் லீக் பண்ணுவாங்கன்னு. பட் அந்த ஸ்டேஜ்க்கே அதுவும் கொஞ்சம் நடந்துச்சு. கடைசியில் வந்து ஸ்டப்ஸும் அஷ்டோஷும் அதை பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடி கேம் ரொம்ப அவங்க வீக் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட மொத்தமாக உடைச்சிட்டாங்க பவர் பிளேலே. அப்படிங்கிறப்ப அந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது அந்த ஈவெண்ட் கொஞ்சம் இன்சிக்னிஃபிகண்ட் ஆயிடுச்சு. அந்த நம்பரும் பத்தாத மாதிரி ஆயிடுச்சு. நீ என்ன நினைக்கிற வெற்றி? இல்ல அதான் கண்டிப்பா ரொம்ப போர் நம்பர்ஸ் வந்து போர்ட் தான். ரன்ஸ் போதும் அளவுக்கு இல்ல அந்த பிச்சுக்கு. அட்லீஸ்ட் ஒரு பார் ஸ்கோர் ஒரு 170 to 190 பார் இருந்திருக்கும், 170 இருந்திருக்கும். பட் எக்ஸ்ட்ரானரி பவுலிங். கமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஓவருக்கும் ஒவ்வொரு விக்கெட், அது ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட். அது வந்து லைக் அவங்களுக்கு ஒரு ட்ரீமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தேவையில்லாத ஒரு ரன் அவுட். கேஎல் ராகுல் ஆக்சுவலா இந்த இடத்துல நல்லா உட்காந்து ஃபுல்லா இன்னிங்ஸ் முடிவு வரைக்கும் ஆடி இருப்பான்னு நினைச்சேன். அவர் தேவையில்லாம அக்ரெசிவா அந்த ஒரு ஷார்ட்டை மேனுஃபேக்சர் பண்றாரு, கேப்ல தள்ளுறேன்னு எட்ஜு. அவங்க வந்து ஃபுல்லாவே போடல வெற்றி. பிச் மேப் எடுத்து பார்த்தா எல்லாமே பேக் ஆஃப் த லென்த் தான் போட்டாங்க. குட் லென்த், பேக் ஆஃப் த லென்த் தான் போட்டுட்டே இருந்தாங்க. ஹிட்டிங் த டெக் ஹார்ட், அவ்வளவுதான். ஒரே ஒரு பால் ஃபுல்லா போட்டாங்க. கேஎல் ராகுல் கவரே அடிச்சாரு. அது எதுவுமே ஃபுல்லாவே போடல. அவங்க வெரி டிசிப்ளின்டு பவுலிங். அவங்க ஒரு பிளானோட வந்தாங்க. எக்ஸிக்யூட்டட் தட் வெல். அதான். ஸோ ஐ மீன் பாதி மேட்ச் தான் நடந்திருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி ரெயின் அவங்க ஊர்லேயே எடுத்துருச்சு. வேற ஊர்ல போய் எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, அவங்க ஊர்லேயே எடுத்துருச்சு. டிசி வந்து ஆனா எனக்கு என்னமோ ஹிட்ட ஸ்லம்ப்னு தோணுது. இதுல இருந்து ரிகவர் ஆவாங்களா எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. இப்ப பேட்டிங் வந்து சாஃப் அடிப்படுறதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. சாஃப் அடிபட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு இல்ல. ஸோ கோயிங் ஃபார்வர்ட்ஸ் வந்து டிசி அந்த ஒரு பாயிண்ட் வாங்கி இருந்தாலும், 5வது இடத்துல இருந்தாலும், இதுக்கப்புறம் வந்து பஞ்சாபோட ஆடுறாங்க தர்மசாலால, அப்புறம் திருப்பி ஜிடியோட ஆடுறாங்க, எம்ஐ. 3மே டாப் டீம்ஸ்ல ஆடுறாங்க. ஸோ தே மைட் ரியலி ஸ்ட்ரகிள் தான் தோணுது. இந்த அவங்க அதனால குவாலிஃபை ஆவாங்கன்றதுனா கொஞ்சம் கஷ்டம் தான். பார்க்கணும். இன்னைக்கு வந்து ஓசி பாயிண்ட் கிடைச்சிச்சு. அன்பார்ச்சுனேட்லி அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. நடராஜன் ஒரு வழியா நடராஜனுக்கு ஒரு டெபியூ கொடுத்தாங்க. அவரால் பவுலிங் போட முடியலையே. என்னதான் உனக்கு கூட்டிட்டு வந்தாலும், டெபியூ கொடுத்து கேப்பை கொடுத்து கூட்டிட்டு வந்தாலும் பவுலிங் போட முடியாமல் போயிடுச்சு அன்பார்ச்சுனேட்லி. பட் தான் இன்னும் 3 மேட்ச் இருக்கு. லெட்ஸ் சி. அவங்க இம்பாக்ட் சப்பும் பார்த்தோம்னா முகேஷ், மோஹித் 2 பேருமே இம்பாக்ட்ல இருந்தாங்க. ஸோ அவங்க கரெக்டாக பேட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா அஷ்டோஸ் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அப்படியே வச்சுட்டு முகேஷோ மோஹித்தையோ கொண்டு வந்திருப்பாங்க அவங்க. அன்பார்ச்சுனேட்லி அது அவங்க பிச்சு சீமாகுதுன்னா மேபி முகேஷ் தான் லைக்லி. அவங்க வந்து அதை பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான் பி போயிட்டாங்க. ஏன்னா விக்கெட்டை விட்டுட்டாங்க. இவங்களும் வந்து இவங்க கிளியர் கட் டிராவல்ஸ் ஹெட் வர்றது தான். அது உணவு கட் போட்டு முடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஷமியை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுவும் நம்ம ப்ரிவியூவில் பேசினோம். ஷமி போகிறதா 2வது வாட்டி ட்ராப் பண்ணுறாங்க ஷமியை.
காமிந்து மெண்டிஸ்க்கு பதிலாக அபினவ் மனோகர், ஈஷான் மலிங்கா வந்து வந்துட்டார் ஷமிக்கு பதிலாக. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஸ்டொமக் அப்செட்டான். அவர் எங்கே போய் என்ன இதுன்னு தெரியல, ஸ்டொமக் பக் அப்படின்னாங்க. ஸோ இந்த தான் செலெக்ஷன்ஸ் தான். நிதிஷ் ரெட்டி வந்து அன்கன்ட்ரோலபிள். மற்ற ரெண்டுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் நம்மளுடைய ப்ரிவியூலேயே. அந்த 2 சேஞ்சஸ் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. நடராஜன் ஆடணும்னு நம்ம சொன்னோம், அதே மாதிரி அவங்க நடராஜனையும் ஆடிட்டாங்க. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னு அவங்க பவுலிங் நம்ம பார்க்க முடியல. ஆனால் 133 2 லெஸ் தான். 160 170 அடிச்சிருந்தா கொஞ்சம், அதாவது மேட மேட்ச் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து நட்ராஜனுக்கு சான்ஸ் கிடைக்காத மாதிரி சச்சின் பேபிக்கும் இன்னைக்கு அவருக்கும் அட்லீஸ்ட் இந்த மேட்சுக்கு வந்து கருணாயர் அடிச்ச மாதிரி ஏதாவது அடிச்சு அவருக்கு ஒரு பூஸ்ட் கொடுப்பான்னு பார்த்தேன். அவருக்கும் சான்ஸ் கிடைக்கல. அடுத்த மேட்ச் ஆடுவாரா இல்லையான்னு தெரியல. பட் அவ்வளவுதான். இந்த மேட்ச் வந்து இதுக்கப்புறம் டிசி தான் இனிமேல அவங்க வந்து எப்படி கொண்டு போறாங்கன்னு பார்க்கணும். ஆமா கொண்டு போகணும். பட் வெளியவும் பெருசா அவங்க ஆள் இல்லை. திருப்பி ஜேஎஃப்எம் போனாலும் அவர் அதே தான் வெற்றி பண்ணுவார். ஃபேஃபர் டிராப் பண்ணிட்டு ஜேஎஃப்எம் அவங்களால எடுக்க இல்ல முடியாது. இவங்க வந்து இருக்கிற பிளேஸ் வந்து தே ஹாவ் டு சேஞ்ச் ஆட்டிடியூட். இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் கிளியரா வரணும். இப்போ 2 விக்கெட் போறலே ஓப்பனிங் இறங்கி இருந்தாருல, திருப்பி கருணா எதுக்கு இறக்கி விடுறாங்க? ரைட் லெஃப்ட் கரெக்டா தானே போயிட்டு இருந்துச்சு. அது ஏன் தேவையில்லாம மாத்தினாங்கன்னு தெரியல. ஸோ அவங்க ஏதோ ஒரு பிளானோட இருக்காங்க. ப்ராப்ளி தே ஹேவ் டு ரீகான்ஃபிகர். பதானி திருப்பி யோசிக்கணும், ஏதாவது தப்பு பண்றாரா இல்ல ஏதாவது பண்றாருன்னு. ஆரம்பத்துல வந்து அந்த இது இல்ல. ஆனா இப்போ அவங்க வந்து 2வது தடவை ஃபெயில் ஆறாங்க. கடைசி 4 மேட்ச்லயோ 3 மேட்ச்லயோ 2வது தடவை அஸ்ருத் சர்மா வந்து முன்னாடி வந்துடுறாரு. அவரை முகேஷ் குமாரோ மோஹித் சர்மாவோ இதுக்காக வச்சுட்டு they had to end up bringing him அசுதோஷ் சர்மா earlier. ஸோ 2வது தடவை அது மாதிரி ஆகுது. ஸோ அதனால பேட்டிங் டெஃபினட்டா திருப்பி they have to look deeper into it. அக்ஷர் பட்டேல் பெர்ஃபார்ம் பண்றாரு, அசுதோஷ் சர்மா பெர்ஃபார்ம் பண்றாரு, ஸ்டப்ஸ் 3 பேர் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணல. அருண் நாயர் அந்த முதல் இன்னிங்ஸ் 89, அதுக்கப்புறம் அடுத்த 7 மேட்ச்ல 69. கேஎல் ராகுல் அந்த 93 அடிச்சு இப்படி பண்ணி குத்துனவர் தான். அதுக்கப்புறம் அவரும் அடிக்கவே இல்லை. ஒரு 50க்காக அடிச்ச மாதிரி இருந்துச்சு. 50 40 ஒன்று. அதுக்கப்புறம் அவரும் இஸ் நாட் த கேஎல் ராகுல் தட் வி ஹவ் சீன். ஸோ அதனால பேட்டிங் ஹேஸ் டு ஸ்டெப் அப். பவுலிங் வந்து என்னதான் இவங்க ஸ்டார்க்கு குல்தீப்னு வச்சு ஓட்டினாலும் ஓட்டிடுவாங்க. பவுலிங் ஓட்டிடுவாங்க. அக்சர் 4 ஓவர் டைட்டாக போட்டுருவாரு, குல்தீப் போட்டுருவாரு, ஸ்டார்க் போட்டுருவாரு. இவங்க இப்போ சமீரா யூஸ் பண்ணுறாங்க, நடராஜனும் முகேஷ் மோஹித் யாரோ பவுலிங் இவங்க ஓட்டிடுவாங்க. தே ஹேவ் இனஃப் ஆப்ஷன்ஸ் அந்த பிளேட் டு ரன் த்ரூ. விப்ராஜ் நிகாம் கூட வச்சு ஓட்டிடுவாங்க. பட் பேட்டிங் ஹேஸ் டு ஸ்டெப் அப் கன்சிஸ்டண்டா. தே ஹவ் டு ஸ்கோர் 180 200 180 200. இப்போ குஜராத் டைட்டன்ஸ் ஏன் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க 180 200 அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த 3 பேர் தான் இருந்தாலும் பட் கன்சிஸ்டண்டா 180 200 அடிச்சுட்டா பவுலிங் வில் பேக் இட் அப். பட் உங்களால 180 200 அடிக்க முடியலன்னா நோபடி வில் பேக் யூ அப். ஆமா. ஸோ ஹார்ட் லக் ஃபார் சன்ரைசர்ஸ். நம்ம பெஞ்சுக்கு நம்ம கூட உட்காந்துருக்காங்க. வெல்கம் டு த கிளப். மும்பை போனோம்னா அடுத்து மும்பை வெஸ்ட் மும்பை வாங்கடையில் இந்த மேட்ச்சு. ஏற்கனவே வந்து அகமதாபாத், இப்போ வந்து வாங்கடையில். இதில் முக்கியமான டீம் நியூஸ் வந்து இவங்க ரபாடா இஸ் பேக் ஃபார் இவங்களுக்கு. அவங்க வந்து தே ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். இஷாந்த் சர்மா பிளேஸில் அப்படியே ரபாடா டேரெக்டாக ஸ்லாட் இன் பண்ணலாம். 3 ஃபாரினர்ஸ் தான் ஆடினாங்க. அப்படி இல்லாட்டி அவங்க ஜெராட் குட்ஸேக்கு பதிலாகவும் ரபாடா கொண்டு வரலாம். தே கேன் டூ விச் எவர் தே வாண்ட். இஃப் தே வாண்ட் டு பிளே ரூதர்ஃபோர்டு, தே கேன் பிளே அந்த வாஷிங்டன் சுந்தர் ஸ்பாட்டில் ரூதர்ஃபோர்டும் வரலாம். அவங்க அப்படிதான் வச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் எல்லா ஸ்பாட்டுக்குமே நிறைய டெப்த் இருக்கு. தே கேன் பிளே விச் எவர் வே தே வாண்ட். ஸோ அவங்க ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் தேவை, வாங்கடை மாதிரி பிச்சில் சுந்தர் ரிக்கில்டனுக்கு பவர் பிளேல போடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சுந்தர் கேன் பிளே. அப்படி இல்லாட்டி அவங்க வந்து தே கேன் வெரி வெல் பிரிங் இன் திஸ் ரூதர்ஃபோர்டு. ரபாடா வாங்கடே வில் பி குட். ஸோ அவங்க குட்ஸேவும் இருக்கணும், பழைய மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் குட்ஸே ஞாபகம் இருக்கா? ஸோ 2 பேர் இருக்கிறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த இவரோட ஸ்பாட்டில் உள்ளே வந்துடலாம் டேரக்ட்லி. இஷாந்த் சர்மா வேறு நொண்டிகிட்டே தான் போனார் அவர். ஸோ இந்த சேஞ்சஸ் தான் அவங்க பண்ணுவாங்க. நீ ஏதாவது சொல்றியா இந்த டீம் சேஞ்சஸ்? இந்த டீம்ல ரபாடா திருப்பி வந்திருக்காரு. பட் அவர் ஃபர்ஸ்ட் இங்க ஆடின 2 மேட்ச் 3 மேட்ச் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா போடல. அதுக்கப்புறம் இந்த 1 மாசம் பெருசாவும் அவர் ட்ரெயின் பண்ணாரா இல்லையான்னு தெரியல. ஃபிட்னஸ் மேபி ட்ரெயின் பண்ணிருக்கலாம், கேம் டைம் எதுவும் கிடைச்சிருக்காது. ஏன்னா ப்ரொஃபஷனல் பிளான் சொல்லி அவர் விளையாடல. ஸோ திருப்பி வந்தோன்னா மும்பை பெரிய டீம், கொஞ்சம் குரூஷியல் மேட்ச் தான். ஸோ வில் ஹி பெர்ஃபார்ம்? இஸ் அ இன்டர்நேஷனல் கிளாஸ் பிளேயர். ஸோ பட் அது கொஞ்சம் டவுட் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு. மேபி தே மே டேக் அ கால். அவர் இது நெட்ஸ்ல எப்படி போறாருன்னு பார்த்துட்டு ஒரு மேட்ச் கூட வெயிட் பண்ணி வச்சுட்டு அடுத்த மேட்ச் கூட இறக்கி விடலாம் அவரை. பட் ஹீஸ் அ ஸ்ட்ரெயிட் வாக் இன். ஆனா ரஷித் கானையும் வச்சுட்டு இவரையும் வச்சுட்டு ஒப்பேத்தணுமா அப்படின்னு கேக்குறது. ஒருவேளை இவர் ஃபார்ம்ல இல்ல அப்படின்னா. இல்ல தென் இன்னைக்கு இன்டென்ஸா ட்ரெயின் பண்ணியிருக்காரு. நான் விஷயஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க மழை பெஞ்சப்போ.
ஸோ ஐ திங்க் ஹி ஹேட் அ குட் செஷன் அண்ட் ரொம்ப நேரோட பேசிட்டு இருந்தாரு. ஹி ஷுட் பிளே டுமாரோ. பட் அதான் பார்ப்போம் எப்படின்னு. ஹை இன்டென்சிட்டி கேம். SA20 ஆடிட்டு இருந்தாரு, அப்புறம் ஐபிஎல் வந்தாரு. ஷுட் டூ ஓகே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா உங்க ஆப்ஷன் நிறைய இருக்கு. சாய் கிஷோருக்கு ஓவரே கிடைக்க மாட்டேங்குது. இன்கேஸ் சப்போஸ் ரபடா 30 ரன் போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து சாய் கிஷோர் இருக்கு. சுந்தர் ஆடினார்னா சுந்தரோட ஓவர்ஸ் இருக்கு 2. ரஷீத் கான் என்னதான் இருந்தாலும் ஒரு 3 ஓவர் 4 ஓவர் தேத்திடுறாரு. அதுக்கப்புறம் பிரசீத், சிராஜ், குட்ஸே ஆடினார்னா குட்ஸே. ஸோ ரபாடாவே இல்லாட்டினாலும் அவங்களுக்கு 6 பவுலர் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அவங்க தே கேன் வெரி வெல் மேபி மேனேஜ். அதனால அவங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு, எல்லா ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. தே வில் டூ வெல். மும்பை காம்பினேஷன்ஸ் வந்து அது ஒரே ஒரு கால், ஒரே ஒரு ஸ்பாட்ல தான். அந்த சாண்ட்னர், கார்பின் பாஷா தான். வாங்கடேன்னு தே கேன் கோ வித் கார்பின் பாஷா. இல்லை சாண்ட்னர் ஃபிட் அப்படின்னா கீழே வந்து லெஃப்ட் ஹேண்டரே கிடையாது. மேலே வந்து ரிக்கில்டன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு. அப்புறம் ஃபுல்லாகவே ரைட் ஹேண்டர் பேட்டிங் என்ன போகுது. ரோஹித் சர்மா ரைட் ஹேண்டர், வில் ஜாக்ஸ் ரைட் ஹேண்டர், சூரியகுமார் ரைட் ஹேண்டர், திலக் வச்சிருக்காங்க. ஹர்திக்கு, கார்வின் பாஷ் இருக்கிறதுக்கு கீழே இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதும் அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அந்த ஆங்கிலே அவங்க பார்க்கலாம். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படின்னு அவங்க பார்க்கலாம். மீடியம் போடுறதுக்கு அவங்களுக்கு நிறைய பேர் 4 மீடியம் பேசஸ் இருக்காங்க. போல்ட்டு, பும்ரா, தீபக் சாகர், ஹர்திக்கும் மீடியம் பேசர். ஸோ இப்போ வந்து 5வது சீமர் தேவையா கார்பின் பாஷ் அப்படின்னு அவங்க யோசிக்கணும். அதுக்கு தாராளமாக கரண் சர்மா ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் இருக்காரு. வில் ஜாக்ஸ் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுறாங்க. தேவைன்னா சாண்டரை யூஸ் பண்ணலாம். சாண்டர் இஸ் அ பிரில்லியன் ஃபீல்டர், பிரில்லியன் பவுலர், பிரில்லியன் பேட்டர், பிரில்லியன் திங்கர். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரும் இஃப் இஸ் ஃபிட் அண்ட் ஈ ஷுட் ஆல்சோ வாக் இன் டு த டீம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அது அவர் நெட்ஸ்ல பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாரு. பட் மான்ஸ்டே நாளைக்கு தான் வந்து தே வில் டேக் அ கால் நினைக்கிறேன். டெஃபினட்டா உள்ள திருப்பி வருவாரா இல்லையான்னு. அப்படி வரலன்னா ஸ்டில் தே யூஸ் கார்பின் பாஷ் ஜஸ்ட் ஃபார் த பேட்டிங். ஒரு பின்னாடி ஒரு ஒரு 2 ஓவர் போட்டுற நடுவில் எப்படியாவது. அப்புறம் ஒருவேளை பேட்டிங்க்கு ஒரு பேக்கப் இருக்குன்னு சொல்லி அவர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி தேவைப்பட்டா. அப்படி இல்லாட்டி சாண்டர் வில் வாக் அகைன் பேக் இன் தி டீம் தான். அதான் அவங்க இனிஷியலாக கார்பின் பாஷா டிராஃப்டின் பண்ணதே வந்து பும்ரா அவைலபிலிட்டி அன்சர்டன். இப்போ போல்ட்டும் டெத்தில் போடுவாரான்னு இல்லை. இப்போ அவங்க 2 பேருமே நல்லா கம்பைன் பண்ணுறாங்க. ஒரு ஓவர் தேவைன்னா ஈவன் ஹர்திக் கேன் கண்ட்ரிபியூட் ஐ திங்க். ஸோ அதனால தே கேன் வெரி வெல் பிளே சாண்டர். அண்ட் சாண்டர் அவங்க எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த டீமுக்கு வந்து கன்வென்ஷனல் பிளேயர்ஸு சாண்டர் அட்லீஸ்ட் ரொம்ப டைட்டாக போடுவார். அகைன் பட்லராக இருக்கட்டும், சாய் சுதர்ஷன் மாதிரியா இருக்கட்டும், கில்லா இருந்தாலும் சரி, ஹில் ரன் த்ரூ சோஸ் குவிக்லி. ஜடேஜா மாதிரி தான் வரும். சட்டுன்னு போட்டுருவாரு. ஹி வில் கண்டெயின் அண்ட் புட் ப்ரெஷர் ஆன் ஒன் சைட். ஸோ ஹி வில் பி வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் டீம் சேஞ்சஸ். வேற கரண் சர்மா நல்லா போடுறாரு. மற்ற எல்லாருமே தேவ் செலக்டட் தெம்செல்ஸ் இந்த டீமை. வேற என்ன கீ மேட்சப்ஸ் இருக்கும் நாளைக்கு? கீ மேட்சப்ஸ் வந்து மெயினா வந்து நம்ம டாப் 3 வர்சஸ் போல்ட் அண்ட் பும்ரா. சஹார் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஈவன் அதர்வைஸ் வந்து அப்போ இன்ஃபார்ம்னு பார்த்தா ரோஹித் சர்மா, ரிக்கில்டன், வில் ஜாக்ஸோ, சூரியகுமார் யாதவ் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அகெயின்ஸ்ட் போல்ட் அண்ட் பும்ரா. அவங்க சாரி அகெயின்ஸ்ட் சாய் சுதர்ஷன், பட்லர், கில் அகெயின்ஸ்ட் போல்ட் அண்ட் பும்ரா. அதான் சொல்ல வந்தேன். பட் அதுதான் அவங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் தீபக் சாகர், போல்ட், தீபக் சாகர். அதுக்கப்புறம் பும்ரா 4வது ஓவர் ஒரு ஓவர் கொடுக்குறாங்க. 5வது ஓவரும் தீபக் சாகரே போடுறாரு. அதுக்கப்புறம் 6வது ஓவர் அவங்க ஆப்ஷனில் விட்டுறாங்க. வில் ஜாக்ஸை கொண்டு வராங்க லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா, இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன் அவங்க வச்சுக்கிறாங்க. பவர் பிளே முடிஞ்சு தான் ஹர்திக் போட ஆரம்பிக்கிறாரு. இப்போ வந்து இவங்க நாளைக்கு இந்த டாப் 3 இருக்கனால தே நீட் விக்கெட்ஸ் அப் ஃப்ரண்ட் அப்படின்றனால தே நீட் டு ஃப்ரண்ட் லோட் பும்ரா. பும்ரா வந்து பவர் பிளேல ஒரு ஓவர் போடுறாரு, என்ஃபோர்ஸ் பண்றாரு 10th or 11th ஓவரில். அப்புறம் 18 and 20 போடுறாரு. ஸோ இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டு அந்த 11வது ஓவரையும் ஃப்ரண்ட் லோட் பண்ணிடணும் நாளைக்கு. லைக் 2 and 4 கூட போடலாம். அவர் எப்படி வேணாலும் போடலாம். பும்ரா கேன் போல் எனிவேர் 1 to 20ல. ஸோ 2 ஓவர் ஃப்ரண்ட் லோட் பண்ணும் பும்ராவை. போல்ட் இனிஷியலி 1 போடலாம், இல்லை 2 போடலாம். தீபக் சார் ஸ்விங் பண்ணும்போது இஸ் ஸ்டில் டேஞ்சரஸ். அவர் பால் ஷைன் போனதுக்கு அப்புறம் தான் அவர் கட்டர் போட்டுறாரு. இது பிகம்ஸ் ஷார்துல் தாக்கூர். ஸோ அதனால நியூ பால்லே அவர் வேல்யூ இருக்கிறது தீபக் சாரை யூஸ் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் ஃபுல்லாக போட்டுணும், ஃப்ரண்டே அடிச்சிடணும். பவர் பிளேல இந்த 3 பேர்ல 2 பேரை காலி பண்ணிட்டா மும்பை வில் பி வெரி மச் அஹெட் ஆஃப் த கேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பவர் பிளேக்குள்ள, ஆனால் அது அவங்களுக்கும் தெரியும் பவர் பிளேக்குள்ள எல்லாம் காலி பண்ண முடியாது அப்படின்ட்டு தான் அவங்களும் வருவாங்க. ஸோ அதுதான் வந்து கீ பேட்டில் ஆஃப் த மேட்ச். இது தவிர இவங்க வந்து அதான் இவங்க வந்து ரோஹித் மிஸ் ஆனாதான் ரிக்கில்டன் அடிக்கிறாரு, மிஸ் ஆனா ஜாக்ஸ் அடிக்கிறாரு, ஸ்கை அடிக்கிறாரு, திலக்லாம் வந்து இன்னும் அடிக்கிறதுக்கு சான்ஸே கிடைக்கல. ஹர்திக் அடிக்கிறாரு, பாஷ் அடிக்கிறாரு, எல்லாரும் அடிக்கிறாங்க. நமன்தீர் வேற ஒருத்தர் இருக்காரு. அதனால இவங்க பேட்டிங் டெப்த்துக்கு வந்து அதை கண்டெயின் அதை எப்படி பண்ண போறாங்கன்றது அதுக்கு இவங்க 7 பவுலர் வச்சிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் மேட்சப்ஸ் இவங்க அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ரஷீத் கான்லாம் வந்து அவங்களும் வந்து ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போதே போட வைக்கலாம். அதையும் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. சாய் கிஷோரையும் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணலாம்.
இங்கே வாங்கடையை பொறுத்த வரைக்கும் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் நிறைய அடி வாங்குவாங்க, ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் தான் தேர் மோர் எஃபெக்டிவ். அதையும் அவங்க மைண்டில் வச்சுட்டு சாய் கிஷோருக்கு நாளைக்கு அதிகமாகவே ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பவுலர்ஸ் வந்து கீ பெர்ஃபார்மன்ஸ்னா ஒன்னு வந்து பிரசித் கிருஷ்ணா மட்டும்தான் கன்சிஸ்டன்ட் கீ பெர்ஃபார்மர். மற்ற எல்லாருமே வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஹாட் அண்ட் கோல்ட் தான். ஸோ நாளைக்கு அவங்க யார் நாளைக்கு எந்த ஃபார்ம்ல டர்ன் அப் ஆறாங்கன்னு பொறுத்து தான் இருக்கு. ஸோ பிரசித் கிருஷ்ணா வச்சும் சாய் கிஷோர் வச்சும் ஒரு 8 ஓவர் அவங்க கடத்திட்டாங்க கூட, மீதி 12 ஓவர்ல வந்து அவங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ண விடுறாங்கன்ற பொறுத்து தான் இருக்கு. ஆமா, சிராஜுக்கு வந்து மோதிரம் போட்டிருக்காரு ரோஹித் சர்மா, பாத்தீங்களா? இல்லையா எதுக்கு? அவர் வந்து 2020 அந்த வெஸ்ட் இண்டீஸ்ல ஜெயிச்ச T20 வேர்ல்ட் கப்ல நான் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு, அதாவது ஒரு உட்கார வச்சாங்க அந்த டைம்ல சிராஜ் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் விளாண்டோம்னு சொல்லிட்டு, அதுக்கு இப்ப மோதிரம் போட்டிருக்காரு. நாளைக்கு சிராஜ் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவார் ரோஹித்துக்கு. அதனால மோதிரம் போட்ட கைக்கு நாளைக்கு அவர் போல்ட் எடுக்கிறாரா இல்ல 2-3 சிக்ஸ் அடிக்க வர்றாரான்னு தெரியல. பாப்போம் என்ன. சிராஜ் வில் பி அப் அகேன்ஸ்ட் ரோஹித் சர்மா நாளைக்கு, அதுவும் வந்து கீ பேட்டில் தான். ஸோ நாளைக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க. மும்பை கண்டினியூஸா இப்ப 5 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஆவரேஜஸ் படி பார்த்தா அவங்க தோக்கணும், பட் இருந்தாலும் மும்பை தான் ஜெயிக்கும்னு தோணுது. எனக்கும் அதான் தோணுது. ஏன்னா ஹோம் கண்டிஷன்ஸ், இவங்களும் வந்து டாப் 3 பிரேக் ஆகாமலே இருக்காங்க. இங்க இவங்களுக்கு வந்து குவாலிஃபயர்லயோ எலிமினேட்லயோ போய் ஒரு டாப் 3 பிரேக் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல பிரேக் ஆகிறதா அது நல்லது. இவங்க ஆஃப் ஆவரேஜஸ் ஃபார் டாப் 3மே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஸோ இவங்க ஃபெயில் ஆகணும்னா தே கேன் ஃபெயில் வித் திஸ் பவுலிங் அட்டாக். நாளைக்கே ஃபெயில் ஆயிடலாம், பட் வில் பி குட் ஃபார் தெம். எனக்கும் மும்பை தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஃபேண்டசி நம்ம தான் எடுக்கணும், மாத்தி மாத்தி எடுங்க நீங்க. வேற யாரு இந்த பக்கம்? இந்த 3 பேர் எடுக்கலாம். சாய் சுதர்ஷன், கில்லு, பட்லர். அந்த பக்கம் நீங்க பும்ரா, போல்ட் 5. அப்ப அதுக்கப்புறம் அப்படியே வேற யார் எடுக்கிறது? ரபாடா சரி எடுத்து பார்ப்போம். 1 பிரசீத் பர்பிள் கேப், பிரசீத் விட முடியாது. 2 சிராஜ் என்னதான் அடிய போட்டாலும் வந்து ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு, 2 விக்கெட் எடுத்துடுறாரு. 3 அதுக்கப்புறம் ரயன் டிக்கில்டன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. 4 ஹர்திக்கையும் விட முடியாது, 20 ரன் 30 ரன் அடிச்சிடுறாரு, போட்டு ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ 5. கடைசி யார் வெற்றி விட்டுருக்கேன்? ஸ்கை. ஸ்கை அவரு தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரு. ஸ்கையை கண்டிப்பா விடவே முடியாது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபேண்டசி பிக்ஸ். 11 பேர் எடுத்துட்டோம். 2 பேரும் நாளைக்கு வந்து மும்பை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் வாங்கடையில் நடக்கிற மேட்ச். இன்னைக்கு தான் வந்து மழை கவுத்து விட்டுருச்சு. ஸோ நாளைக்கும் ரெயின் இன்டரப்டடா தான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்படியா? நேத்து வந்து நம்ம வியூவர்ஸ் கரெக்டா சொன்னாங்க, லைவ் போய் இன்னைக்கு மேட்ச் மழை பெய்யும்னு. நம்ம தான் வந்து செக் பண்ணிட்டு இல்ல கரெக்டா தான் இருக்குன்னு சொன்னோம். பட் இன்னைக்கு நாளைக்கு இருக்கா சீரியஸா வெற்றி? இன்டரப்டட் மெயின் என்ன நாளைக்கும் நாளானைக்கும் ஆக்சுவலா நேத்து பாக்குறப்ப கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணல, ஸ்கேட்டர் தண்டர்ஸ்டார்ம்ஸ் தான் போட்டிருக்கு. இல்ல வெற்றி, ஆனா ஒன்னு சொல்லுவாங்க, வாங்கடே சின்னசாமில எல்லாம் வந்து சப் ஏர் சிஸ்டம்ஸ் தான். இன்னைக்கு இந்த உப்பால் ராஜீவ்காந்தி ஸ்டேடியம்ல இருக்கிறது வந்து சப் சாயில் சிஸ்டமா, ட்ரைனேஜ் சிஸ்டம். 2 வெரைட்டிஸ் இருக்கான், சப் ஏர் ஒன்று, சப் சாயில் ஒன்று. சப் சாயில் வந்து கொஞ்சம் கஷ்டமா, உள்ள இதாயிருமா, சோக்காயிருமா. இன்னைக்கு வந்து சப் சாயிலாம். சின்னசாமி வாங்கடையிலாம் சப் ஏர் இருக்கான், இன்னும் மாடர்ன் ட்ரைனிங் டெக்னாலஜி. அது இது என்ன சொல்றாங்கன்னா விட்டு 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 பெஞ்சுக்கிட்டே இருக்குன்றாங்க. ஸோ இன்டரப்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது. பாப்போம். அப்படி இருந்தா டீமே மைண்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு பாயிண்ட் கிடைச்சிட்டு தான் போதும்னு அவங்களே வந்து ஆட்டையை டிரால முடிச்சுக்கலாம்னா நல்லதுதான். ஆமா, பட் ஆமா அது எப்படி முடிப்பாங்கனாலும் கடைசியில அந்த மழை பெய்யற அந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் எனக்கு என்னமோ கடைசியில இந்த இன்வால்வ் ஆகிற டீம் எல்லாத்துக்கும் ஒரு ட்விஸ்ட் வைக்கும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஒரு டீம் தான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, அந்த கேகேஆர் பஞ்சாப் மட்டும்தான் ஆட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருப்பாங்க, அது பெருசா இதாகுதுன்றாங்க. இப்ப இன்னும் போட்டிக்கு இவங்களும் ஆட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல வந்துட்டாங்க. டெல்லியும் 3 டீம் ஆட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. இது வரைக்கும் ஐபிஎல்லே வந்து 14, 16, 18 தான் கணக்கு பார்த்துட்டு இருந்தோம். இந்த வாட்டி வந்து ஆட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல சண்டை போட போறாங்க. நாளைக்கு மழை பெஞ்சா இன்னமும் 2 டீம் ஆட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்க்கே போயிடும். ஸோ அதனால அந்த ஸ்பைடர்மேன் மீம் தான், ஒரு ஸ்பைடர்மேன் ஒருத்தரை காட்டிட்டு இருக்க மாதிரி எல்லாரும் வந்து ஆட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் காட்டிட்டு இருக்க போறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஸோ இதோட நம்ம பார்ப்போம். இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி சன்ரைசர்ஸ் சென்னைக்கு கம்பெனி கொடுக்க வந்துட்டாங்க. டிசி நடுவில் தள்ளாடிட்டு இருக்காங்க. they have to improve their game. மும்பை மேட்ச் நாளைக்கு ஜிடியோட. hopefully it will be interesting one. We'll be back with the further review. Signing off, your artist.